வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சுமதி வாசுதேவனை பார்த்து கொதித்து எழுந்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா மீனாட்சிக்கு தெரிய வருது, எங்க அப்பா தான் இவரு அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பா நான் அதையே கல்யாணம் பண்ண போறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா உங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே இவன் தான், இதெல்லாம் ஆதி சொல்லி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த நபரின் சட்டையை பிடிச்சு இழுத்து மீனாட்சி முன்னாடி கொண்டு ஒப்படைக்கிறாங்க நம்ம ஜீவா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் அழகா ஆதி ஸ்கெட்சி போட்டு வீடியோ எடுத்து நம்ம ஜீவா அந்த பந்தகால புடுங்கி தூரப்பட நின்னது எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. மீனாட்சிக்கு கோவம் வருது. இதை அவங்க அக்கா மொபைல்ல இருந்து ஆதி அனுப்பி விட்டுருப்பாங்க. இது நம்ம ஆதிக்கே தெரியாது அப்படின்னு மீனாட்சி ஃபோன் பண்ணி, இந்த ஜீவா உங்கள் வீட்டில் கலாட்டா பண்ணியிருக்கா, ரொம்ப சாரி, ஏன் இப்படி நடந்துக்கானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கே தெரியாது, உங்கள் அக்கா எனக்கு அனுப்பி விட்ருக்காங்க இந்த வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஆதி திட்டம் போட்டு நான் அவனை வீடியோ எடுத்து கரெக்டாக மாட்டி விட்டுட்டேன். இப்போ ஜீவாவை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் நம்ம மீனாட்சி மனசில் வரோம், கண்டிப்பாக அவனை வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம போட்ட ஸ்கெட்சு ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படின்னு நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதே கணம் ஹாஸ்பிட்டலில் நம்ம சுமதிக்கு ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு உள்ள தகவல் கிடைக்கிது. நம்ம மீனாட்சியும் தேனும் பயங்கர சந்தோஷத்தோட போய் பார்க்குறாங்க. பரவாயில்ல, நம்ம அம்மாவுக்கு ஞாபகம் என்னோட கல்யாணத்துக்கு அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன் அப்படின்னு மீனாட்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஜீவா உண்மையை சொல்லானா என்ன அப்படின்னு தெரியலை அப்படின்னு குழம்பி போய் நிற்க நேரம் நம்ம ஜீவா வராங்க. ஆதி நல்லவன் இல்லை, நான் படித்து சொன்ன பிறவும் மீனாட்சி உன் நலனில் எனக்கு அக்கறை இருக்குது, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக என்ன ஓரம் கட்டுற, நான் சொல்ல விஷயத்த கேளு, எனக்கு ஏதாவது நீ நன்மை செய்யணும்னு நீ நினச்சேன்னா தயவு செய்து என் கண்ணு முன்னாடியே முழிக்காது, உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, இங்கேருந்து போயிரு, போதும், நீ இது வரைக்கும் என் கூட பழகுனது எடுத்தது எல்லாம் போதும், நீ என் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்க விட மாட்டியா, எதுக்காக இப்படி துரத்தி என்னை புயல் கணங்காக சுற்றுற, போயிரு அப்படின்னு ஜீவாவை பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இப்போ நான் ஆதி கெட்டமே அப்படின்னு யாருக்கிட்ட கொண்டு போய் நிரூபிப்பேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே, இந்த மீனாட்சி நலனுக்காக தான் சொல்லேன், இதே இது ஆதி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருந்தால் நான் எதுக்கு மீனாட்சி வாழ்க்கையில் தலையிட போடேன், என் காதலெல்லாம் ஓரங்கட்டி தூர தூக்கி எரிஞ்சு ஆதி கூடவே மீனாட்சி சேரட்டும், அவள் வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்படி இருக்க நேரம் இவன் மீனாட்சி ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்களா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ஜீவா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சியோட அம்மா சுமதியை பார்க்கணும் அப்படின்னு ஆதியோட ஃபேமிலி அவங்க அக்கா மாமா எல்லாத்தையும் கரையறையே வராங்க. நம்ம ஆதியோட மாமா வாசுதேவன் தான் நம்ம மீனாட்சியோட அப்பா. அப்படி இருக்க நேரம் இவங்க மீனாட்சியோட அம்மா சுமதியை பார்க்கணும், அப்படி அவங்களுக்கு நினைவு திரும்பியாச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆதியோட அக்கா அவங்க எல்லாரும் வராங்க அப்படின்னே சொல்லலாம். வந்த வேகத்தில் நம்ம மீனாட்சியை பார்க்குறாங்க. மீனாட்சி வாங்க எங்கள் அம்மாவுக்கு நினைவு திரும்பிட்டு உங்களை நான் காட்டி தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே சரி, வாசுதேவன் சுமதி கண்ணில் பட்ட உடனே அப்படியே தலையில் கையை வைக்கிறாங்க, அப்படியே தலை சுத்தது கணக்காக ஃபீல் பண்ணுறாங்க. வாசுதேவன் திருட்டு முழிக்கிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்போ நல்லதானமா இருந்தீங்க, இவரை பார்த்த உடனே ஏன் இப்படி கிடுகிடுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவர் அப்படின்னு கையை தூக்கி உயர்த்துறாங்க நம்ம மீனாட்சியோட அம்மா. என்னம்மா ஆச்சு, இவர் என்ன அப்படின்னு சொல்ல நேரம் இவர் உங்கள் அப்பா அப்படின்னு அந்த இடத்துல வருது. வாசுதேவன் அப்படியே அடங்கி போகிறாங்க. சுமதியோட பிள்ளைங்க அப்படின்னு அந்த இடத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டுட்டு போன உறவு இப்போ பார்க்குறேன் அப்படின்னு மீனாட்சி தேனி ஏன் பிள்ளைங்க அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவன் அப்படியே பேரஞ்சு கணங்க நிற்கிறாங்க. என்ன
என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதியோட அக்கா கேட்க நேரம், உங்கள் புருஷன் எங்கள் அப்பாவா, அதை தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல உடனே பேரஞ்சது கணங்கா இது உண்மையா அப்படின்னு வந்து வாசுதேவனுக்கு சட்டையை பிடிச்சி ஆதியோட அக்கா உழுப்ப நேரம், ஆமாம் இவங்க தான் என்னோட கடந்த கால ஃபேமிலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படி ஒரு கேடுகட்ட ஃபேமிலியில் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, எனக்கு ஆதியை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க மீனாட்சி. இந்த சைடு நம்ம ஜீவா கண்ணில் வந்து சுமதியை ஆக்ஷன் பண்ண வச்ச அந்த நபர் வந்து சிக்கிறாரு. அவரை அடித்து தோலை உரிச்சு, சொல்லுடா எதுக்காக சுமதியத்தையே நீ ஆக்ஷன் பண்ண உடனே எதுக்கு, காரணம் என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொங்க எடுக்க நேரம், இதெல்லாம் ஆதி சொல்லி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று உண்மை வருது. இந்த பாரு இதில் வாழ்க்கை பிரச்சனை இருக்குது, மீனாட்சியோட வாழ்க்கையை காப்பாற்றுறது ஓம் பொறுப்பு தான், அவன் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்னு வந்து நீ மீனாட்சிக்கு புரிய வைக்கணும், நீ வாடா என் கூட அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம மீனாட்சி பக்கத்தில் வராங்க. மீனாட்சி ஏற்கனவே அந்த ஆதியோட மாமா தான் எங்கள் அப்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல கலங்கி நிற்கிறாங்க. மீனாட்சி இவன் சொல்ல உண்மையை கேளு அப்படின்னு வந்து என்ன சொல்ல நேரம், என்ன உண்மை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், உங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே ஆதி தான், நீ கிடைக்கணும், அதுக்காக உனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும், கஷ்டம் கொடுத்தா நீ அவன் வலையில் விழுவ அப்படின்னு உள்ள டார்கெட்டில் தான் அவன் வந்து மூவ் பண்ணியிருக்கான், இந்த பாரு சொல்லுறான் அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாங்க உங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வைக்க சொன்னது வந்து ஆதி தான், பணத்துக்காக நாங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் நேராக வந்து மீனாட்சி ஆதிக்கிட்ட போகிறாங்க. ஆதியை 2 அறை விடுறாங்க. என்னடா நினச்சிக்கிட்ட சுற்றி சுற்றி எங்கள் குடும்பத்தையே வட்டமிட்டு நீ வந்து படுத்திருக்கன்னு நல்லாவே புரியுது. எங்கள் அம்மா நல்லா இருந்தாங்க, நாங்கள் ஒரு நல்ல குடும்பமாக அழகாக சந்தோஷமாக இருந்தோம். என்னைக்கு நீங்கள் வந்து புயல் கணங்க எங்கள் வாழ்க்கையில் விழுந்தீங்களோ அன்னையோடு எங்கள் சந்தோஷம் எல்லாம் அப்படியே காணாமல் போயிட்டு, இந்த பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மேலே நாங்கள் வந்து சம்மந்தம் வைக்கணும்னு நினச்சது எங்கள் தப்பு தான். இப்போ தான் உன் குடும்பத்தோட சுயரூபமே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, எங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது நீ தான் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாயிட்டு, இதுக்கு பிறகு வந்து எங்கள் குடும்பத்தோட ஒட்டணும் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கண்டாம். அந்த மனுஷன் எங்கள் அப்பா என்ன பாடுபடுத்தினாரு எங்கள் அம்மாவை, அதெல்லாம் விடுதலையாகி எங்கள் அம்மா இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க, அதையும் கெடுத்துட்டிங்களா பாவிகளா, எங்கள் கண்ணு முன்னாடியே முழிக்காதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதியை விரட்டி அடிக்கிறாங்க மீனாட்சி. நம்ம ஜீவாவை கெட்டி பிடிச்சி எனக்கு உண்மையெல்லாம் வந்து தெரிய வந்துட்டு, எங்கள் அப்பா தான் ஆதியோட மாமா அப்படின்னு சொன்னாரு, என்ன கோடிக்கணக்கான சொத்துக்கு நீ அப்போ வாரிசா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜீவா அப்படியே பயங்கரமாக நடுங்கி போகிறாங்க. இந்த பாரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இப்போ நீ சொன்னது உண்மை அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வருது, நான் வந்து ஒன்றை தான் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஜீவா, எனக்கு தெரிய வருது, நான் எப்படியும் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி நம்ம ஜீவாவை வந்து கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதியோட ஃபேமிலி அப்படியே நடுங்கி நிற்கிறாங்க. உங்கள் மாமாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க தான் மீனாட்சி குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு அப்படியே வந்து ஆத்திரமாக வருதுடா, அந்த குடும்பத்தை சுக்குநூறு ஆக்கணும் அப்படின்னு வந்து ஆதியோட சேர்ந்து அவங்க அக்காயும் வந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அக்கா என்ன ஆனாலும் சரி ஜீவா மீனாட்சி கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க. வணக்கம்.